ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு திருமூலர் திருமந்திரம். ஓம் என்னும் பிரணவம் உனக்குள்ளும் ஒலிக்கும், எனக்குள்ளும் ஒலிக்கும். பாடலும் தெளிவும். பாடல். காமம் வெகுளி மயக்கம் இவை கடிந்து ஏமம் பிடித்திருந்த எனக்கு எரிமணி. ஓமெனும் ஓசையின் உள்ளே உறைவதோர் தாமம் அதனை தலைப்பட்டவாறே. இனி பாடல் வரிகளுக்கான பொருள் விளக்கத்தினை அறிவோம். முதல் வரியில் உள்ள காமம் என்பது ஆசை, விருப்பம், இன்ப நுகர்ச்சி என்றும், அடுத்து உள்ள வெகுளி மயக்கம் என்பது கோபத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு மயக்கம், மனக்குழப்பம், மருட்சி மற்றும் மூச்சையாதல் என்றும், இவை கடிந்து என்பது அனைத்தையும் அடக்குதல் அல்லது கொல்லுதல், நீக்குதல், வெட்டுதல் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது காமம் என்ற இன்ப நுகர்ச்சி நிலையிலும் மற்றும் கோபம் என்ற சினத்தினாலும் அறிவானது மழுங்கிவிடும். இந்த அறிவு மயக்கம் ஏற்படும் நிலையில் மனிதனின் சிந்திக்கும் ஆற்றலானது முற்றிலும் இல்லாமல் போகும். ஆக இது போன்ற உணர்ச்சி நிலைகளை தீர்க்கமாக நம்மிடமிருந்து நீக்கி வைக்க வேண்டும் என்று பொருளாகிறது. இரண்டாவது வரியில் உள்ள ஏமம் என்பது இன்பம், களிப்பு, பைத்தியம் என்றும், அடுத்து உள்ள பிடித்திருந்த எனக்கு என்பது வயப்பட்டிருந்த எனக்கு என்றும், மற்றொன்றாக கைப்பற்றி வைத்திருந்த எனக்கு என்றும் பொருளாகிறது. அடுத்து உள்ள எரிமணி என்பது ஒலிக்கும் மணியின் ஓசை என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது முதல் வரியில் கூறியபடி காமம், வெகுளி மயக்கம் என்ற பைத்தியம் பிடித்திருந்த எனக்கு அதனை கடிந்த பிறகு மணி ஓசை ஒலித்தது என்பதாக பொருளாகிறது. மூன்றாவது வரியில் உள்ள ஓம் எனும் ஓசை என்பது ஓம் என்னும் பிரணவ ஒளி என்றும், உள்ளே உறைவதோர் என்பது நடுவில் தாங்கியது என்றும், மற்றொன்றாக உள்ளே வீற்றிருந்தது என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது உள்ளே நிலை பெற்று வியாபித்து ஒலித்தது ஓம் என்னும் பிரணவ ஒளி என்றும் பொருளாகிறது. நான்காவது வரியில் உள்ள தாமம் என்பது கீர்த்தி, மேன்மை என்றும், மற்றொன்றாக மின்னும் ஒளி என்றும் ஒழுங்குமுறை என்றும் பொருளாகிறது. அடுத்து உள்ள தலைப்பட்டவாறு என்பது மேற்கொள்ளுதல், ஒன்று கூடுதல், அறிவுக்கு எட்டுதல் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பார்த்தால் ஓம் என்னும் ஒளி ஓசையுடன் மின்னும் ஒளியும் முறையுடன் கலந்து ஓங்காரமானது ஒளி ஓங்காரமாக மேன்மை அடையும் என்று பொருளாகிறது. இனி பாடலுக்கான முழு பொருள் விளக்கத்தினையும் காண்போம். மனிதனிடம் அமைந்திருக்கும் உணர்ச்சி நிலை இயக்கத்தில் காமம், கோபம் என்பதே மனிதனுக்கு மிகவும் மேல்நிலை இயக்கம் கொண்டதாகவும் அதுவே அவனுக்கு அழிவினை உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த உணர்ச்சி நிலை பெருக்கால் வரும் மயக்கமானது அவனது அறிவுக்கு பெரிதும் தடையாகி அறிவு மயக்கத்தையும் உண்டாக்குகிறது. இந்த அறிவு மயக்கமானது ஒரு மனிதனை அறிவு நிலையில் சிந்திக்க விடாமல் எப்பொழுதும் அவனை மிருகத்தின் சாயலாகவே வைத்திருக்கும். ஆக மிருகத்தின் குணமாக பார்க்கப்படும் காமம், கோபம் என்ற இருள் இயக்கத்தினை ஒரு மனிதனானவன் தன்னிடமிருந்து விலக்கி வைத்துவிட்டால் அவனிடம் இருக்கும் மாயையானதும் விலகிவிடும். இந்த மாயையானது விலகியதால் அவனிடம் அறிவு சுடரானதும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இந்த அறிவானதே அவனிடம் மறைந்திருக்கும் அபூர்வ ஆற்றல்களையும் வெளிப்படுத்தவும் ஆரம்பிக்கும். இதன் வெளிப்பாடே அறிவு களஞ்சியமாக இருக்கும் சிரசில் ஒளி சிதறல்களானதும் தோன்ற ஆரம்பிக்கும். இதனைத் தொடர்ந்தே ஓம் எனும் பிரணவ ஒளியும் ஒலிக்க ஆரம்பிக்கும். இந்த ஓம் எனும் ஒளியானது மேன்மை அடைந்து ஒளியுடனே சங்கமிக்கும். இந்த சங்கமமே ஒளியாக இருந்த பிரணவமானது ஒளி ஓங்காரம் என்ற நிலையில் பூர்ணத்துவத்தையும் அடையும். மேற்படி அறிந்த விவரங்கள் பாடலுக்கான விளக்கத்தினை உணர்த்துவதாக இருந்தாலும் அது எந்தெந்த நிலைகளில் மாற்றி இயக்கம் கொள்கிறது என்பது விளங்காத நிலையில்தான் இருக்கிறது. ஆகையால் பாடலின் கருத்துக்களில் ஆழ ஊடுருவி தெளிவான பொருள் விளக்கத்தினையும் அறிய முற்படுவோம். யோகம், ஞானம், மருத்துவம், வானவியல் சாஸ்திரம் என்ற அரிய பெரிய படைப்புகளுக்கெல்லாம் மொத்த இருப்பிடமே சித்தர்கள் என்ற ஒற்றை சொல்தான். சித்தர்கள் என்ற உயரிய பெயரில் உள்ளவர்கள் அனைவரும் கணக்கில் அடங்காதவர்கள். சித்தர்கள் என்பவர்கள் பிறப்பால் வந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்களை சித்தர்களாக மாற்றிக்கொண்டவர்கள்தான். சித்தர்கள் என்பவர்கள் மனிதனின் அடுத்த பரிணாம வளர்ச்சியே. சித்தர்கள் பற்றிய இந்த சிறிய முன்னோட்டம் எதற்காக என்றால்,
நமது யோக வாழ்வியலின் நோக்கம் எதற்காக என்பதனை புரிந்து கொள்வதற்காகத்தான். மனிதர்களும் வெவ்வேறானவர்கள் தான், அவர்களின் நோக்கமும் வெவ்வேறானது தான், அவர்களின் தேடுதல்களும் வெவ்வேறானது தான். ஆக ஒருவரின் நோக்கமும் தேடுதல்களும் எதை நோக்கி அமைகிறதோ அதுவே அவர்களின் வாழ்வியல் பயணமாகவும் அமையும். நம்முடைய அனைத்து சித்தர் பெருமக்களின் இலக்கு என்பது ஒன்றானாலும் அவர்களின் சிந்தனையும் தேடுதல்களும் வேறு வேறு ஆனதால் அவர்களின் கருத்துக்களும் அவை அமைந்த விதமும் வேறு வேறாகத்தான் இருக்கும். இதில் குரு சீடன் என்று இருந்தாலும் யாருடைய சாயலும் யாருக்கும் இருப்பதில்லை. காரணம், குரு என்பவர் ஒரு தூண்டுதலாக இருந்தவர் மட்டும்தான். மற்றபடி ஒவ்வொருவரும் அவரவரின் சுய சிந்தனை மற்றும் சுய தேடுதல் கொண்டே சித்தர் என்ற உயரிய நிலையினையும் அடைந்திருக்கிறார்கள். ஆக அவரவர் தங்கள் அறிவினை முதலீடாக வைத்தே வெற்றியும் அடைந்தவர்கள்தான். எமது இந்த பதிவை இந்த கருத்தினை முன்வைத்து ஆரம்பிக்க காரணம், பாடலின் முதன்மையான கருப்பொருளும் இதுதான். ஆகையால் யோக வாழ்வியல் என்பது யாரையும் முன்னிறுத்தி பின்தொடர்வது அல்ல. அவரவரின் நோக்கமும் தேடுதல்களும் புரிதல்களும் தான் அவரவருக்கான இலக்கையும் அடையச் செய்யும். ஆகையால் யோக வாழ்வியல் என்பது தனக்குண்டான அறிவை முதலீடாக வைத்து அமையப் பெறுவதுதான். அதனால் யோக வாழ்வியலின் சூட்சுமங்களை அறிந்து தெளிய பேரறிவே பிரதானமாகிறது. ஆகையால் யோக வாழ்வியல் என்பது கூட்டு முயற்சியில் பெறுவதும் அல்ல. நம் திருமூலர் சித்தர் பெருமான் அருளச் செய்த இந்த பாடலின் உயரிய கருத்தும் சிந்தனையும் பேரறிவினை முன்னிறுத்தி அமையப் பெற்றவைதான். பேரறிவே முதன்மையாக இருப்பினும் அந்த அறிவுக்குண்டான வேகத்தடைகளும் பல உண்டு. அது மனிதனின் மனதின் உணர்ச்சி நிலை எண்ணங்கள் தான். மனதின் உணர்ச்சி நிலை எண்ணங்கள் தோன்ற புலன்களே காரண காரியமாகவும் அமைகிறது. ஆக புலன்களால் உண்டாகும் ஈனச் செயல்கள் தான் அறிவுக்கு பெருந்தடையாகவும் அமைந்துவிடுகிறது. புலன்களுக்கு மௌனம் உண்டாகுமானால் அது எண்ணங்களுக்கும் தடையாகவும் அமையும். எண்ண ஓட்டங்கள் தடைப்படும் போது அது விசாலமான மெய்யறிவுக்கு வழிவகுக்கும். இந்த கருத்தினை முன்னெடுப்பதுதான் பாடலின் முதல் 2 வரியாகவும் அமைகிறது. புலன்கள் மூலம் மனதினால் தோற்றுவிக்கப்படும் ஈனச் செயல்கள் பல இருந்தாலும் காமமும் வெகுளி மயக்கமும் என்ற கோபமும் தான் அதிகப்படியான கேடுகளுக்கு காரணமாகவும் அமைகிறது. இந்த இடத்தில் வெகுளி மயக்கம் என்பது கோபம் என்பதாக எப்படி பொருள்படும் என்ற கேள்வியும் எழலாம். வெகுளி என்பது அறியாமை என்ற நோக்கில் வைத்து பார்த்தால் அறிவில் விசாலமானவன் உணர்ச்சி நிலைகளிலிருந்து விடுபட்டு இருப்பான். அறியாமையில் இருப்பவன் அறிவில் மயக்கத்தில் தான் இருப்பான். அதனால்தான் சித்தர்களின் சொல்லாடலில் வெகுளி மயக்கம் என்பது கோபம் என்றாகிறது. ஏன் காமமும் கோபமும் மனிதனுக்கு எதிரி என்கிறார்கள் என்றால், மனிதனின் உயிரியக்க பேராற்றல்களாக இருப்பது சுவாச காற்றும் ஜீவ வித்துவம் தான். சித்தர் பெருமான் கூறும் காமம் மற்றும் கோபத்தினாலேயே மேற்கூறிய 2 ஆற்றல்களின் விரயமானதும் அதிகம் ஏற்படுகிறது. அதனால்தான் இரண்டையும் கடிந்துவிட சொல்கிறார் நம் சித்தர் பெருமான். அதாவது காமத்தை கோபத்தையும் எதிரியாக நினைத்து கொள்ளச் சொல்கிறார். அத்துடன் காமமும் கோபமும் மனித குலத்தை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கும் பைத்தியம் என்பதாகவும் சாடுகிறார். மேற்கூறியபடி காமமும் கோபமும் ஒரு மனிதனிடமிருந்து விலகிவிடுமானால் அறிவு மணியானதும் ஒலிக்கும் என்கிறார் சித்தர் பெருமான். இந்த அறிவு மணியின் ஓசை எங்கே எப்படி இருக்கும் என்பதை பாடலின் 3வது 4வது வரியில் ஓமெனும் ஓசையின் உள்ளே உறைவதோர் தாமம் அதனை தலைப்பட்டவாறு என்கிறார். தாமம் என்றால் கீர்த்தி, ஒழுங்குமுறை, மின்னும் ஒளி என்பதாகத்தான் பார்த்தோம். இதன் ஆழ பொருளானது எப்படி இருக்கிறதென்றால், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற அந்தகரணமும் அத்துடன் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற புறக்கருவிகளை புலன் நுகர்ச்சியால் செல்லவிடாமல் தடுத்து மனதை அறிவானது ஆட்கொண்டால் அதுவே தாமமாகும். ஆக தாமம் என்ற கீர்த்தியானது ஏற்பட்டுவிட்டால் மேலான மானிட பிறவின் மகத்தான ஆற்றலான ஞானமானதும் வாய்க்கும். இந்த ஞானத்தின் வெளிப்பாடுதான் ஓசையாகவும் ஒளியாகவும் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உறைந்திருக்கும் ஓம் எனும் ஒளி ஓங்காரத்தின் வெளிப்பாடுதான். இதனை யோக வாழ்வியலில் ஏற்படும் மெய்யான மேலான மெய்யுணர்வின் மூலம்தான் கண்டும் கேட்டும் கலந்திருக்க முடியும் என்கிறார் நம் சித்தர் பெருமான். இதற்கு முன்பு வரையிலும் ஏன், எதற்கு, எப்படி என்ற பல கேள்விகளும் ஆராய்வுகளும் தேடுதல்களும் இருந்த நிலை மாறி அறிவும் மனமும் ஒன்றாக சங்கமித்துவிட
அதனால் அங்கே சலனமற்ற நிலையில் பேரின்ப பெருநிலையில் உருகி போய்த்தான் இருப்பர் என்பதாக பாடலினை முடிக்கிறார் நம் சித்தர் பெருமான்.